திருமணமான 4 மாதங்களிலேயே ஒரு பெண் வழக்கறிஞர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. மீண்டும் தலை தூக்கியதா வரதட்சணை கொடுமை? நூறு சவரன் நகை, லக்ஸுரி கார், வெள்ளிப் பொருட்கள், பிரபல ஹோட்டலில் வரவேற்பு, இத்தனையும் வரதட்சணையாக கொடுத்து திருமணம் செய்து வைத்த ஆசை மகளை 3 மாதத்தில் பிணமாக பார்த்த ஒரு தந்தையின் கண்ணீர் குரல்தான் இது. சென்னை கோயம்பேடு பகுதியில் வசித்து வருபவர்கள் தட்சிணாமூர்த்தி, வேல்விழி தம்பதி. இவர்களுக்கு கவிதா மற்றும் பூந்தமிழ் என 2 பிள்ளைகள். அதில் 27 வயதான கவிதா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வந்திருக்கிறார். இவர் மறைந்த பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரின் கொள்ளு பேத்தியும் ஆவார். கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி கவிதாவுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரியான ஓம் கணபதியின் மகன் நாகார்ஜுன் என்பவருக்கும் திருமணம் முடிந்திருக்கிறது. நாகார்ஜுன் இந்திய ராணுவத்தில் மேஜர் பதவியில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். மாப்பிள்ளை வீட்டாரின் விருப்பப்படி 100 சவரன் நகை, லக்ஸுரி கார், வெள்ளி பொருட்கள் என எக்கச்சக்கமான வரதட்சணை கொடுத்து பிரபல தனியார் ஹோட்டலில் வரவேற்பும் பெண் வீட்டார் செலவிலேயே செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் 10ஆம் தேதி அன்று கவிதாவின் தந்தை தட்சிணாமூர்த்தியை செல்போனில் தொடர்பு கொண்ட ஓம் கணபதி கவிதா மாரடைப்பால் இறந்துவிட்டதாக இடியை இறக்கியுள்ளார். பின்னர் சடலம் ஜூன் 13 அன்று சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு கவிதாவின் வீட்டு முறைப்படியே இறுதி சடங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 வாரம் மணமகன் வீட்டார் கவிதாவின் வீட்டில்தான் தங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. கவிதாவின் மறைவின் போதும் இறுதி சடங்கு நடைபெற்ற பிறகும் அவர்களின் முகத்தில் எந்தவித துக்கமும் துயரமும் வெளிப்படவில்லை. மனைவியை இழந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாமல் நாகார்ஜுன் கல்லாக அமர்ந்துள்ளார். சடங்குகள் முடிந்த பின் கவிதாவின் செல்போனை தற்செயலாக சோதனை செய்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. அதில் கவிதா எழுதி வைத்திருந்த குறிப்புகள் நாகார்ஜுனாவின் குடும்பம் அவருக்கு செய்த டார்ச்சர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறது. பையன் போய் அவங்ககிட்ட போனை வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் 11ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அவள் இப்போ பாட்டன் போட்டு வச்சுருக்கா, எங்களால் திறக்க முடியல. அப்புறம் ஏதோ போட்டு நாங்கள் திறந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் நோட் பேர்டில் ஒரு 2ஆம் தேதி ஒரு மெசேஜ் போட்டிருக்கா. எங்கள் மாமனார் வீட்டில் பெரிய பிரச்சனை, எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் நடந்திருக்கு, என்னை நல்லா கிராண்டாக ஜுவல் போட சொல்கிறாங்க, எனக்கு அது பிடிக்காது ஜுவல் போடுறதுக்கு, அதெல்லாம் ரொம்ப என்னை பண்ண ஒரு தடவை நான் மூஞ்சி கழிட்டு வந்தால் திரும்ப கழுவுன்றாங்க, எனக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அப்படின்னால இந்த வீட்டில் பயமாக இருக்குது, தூங்க முடியலை, இது பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறேனே தெரியல, நோட் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளோ ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1ஆம் தேதி அவளுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, 2ஆம் தேதி நாங்கள் இல்லை, நிச்சயம் அவங்க 3 பேரும் சேர்ந்து என் பொண்ணை ஏதோ கேட்டிருக்காங்க, இல்லாமலாம் இருக்காது, இல்லைன்னா அது நோட் எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்பம் முதலே நாகார்ஜுனாவின் குடும்பம் பணத்தின் மீதே குறியாக இருந்திருக்கிறார்கள். 100 சவரன் நகை போட வைத்தது மட்டுமின்றி மாப்பிள்ளையின் அந்தஸ்திற்கு ஏற்றாற்போல் பெரிய கார் வேண்டும் என நச்சரித்திருக்கிறார்கள். இதனால் மஹேந்திரா XUV 700 காரை வரதட்சணையாக கொடுத்திருக்கிறார் கவிதாவின் தந்தை தட்சிணாமூர்த்தி. முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணை போட்டு ராத்திரியும் பகலும் அந்த பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு ஹூண்டாய் டாஸ்கான் கார் கேட்டிருக்கான், அது பண்ண முடியாது, அது வேண்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் டாட்டா காரு கேட்டான், அதுவும் போய் பார்த்தேன் நான். என் பொண்ணு சொன்னால் என்னை ஓவர் டார்ச்சர் பண்ணுறாங்க டாடி, இது பண்ணுறாங்க, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு அப்பவே சொன்னான். அது மட்டுமின்றி திருமணமாகி 1 நாள் கூட கவிதா சந்தோஷமாக இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. காசு பணம் கேட்பதை தவிர கவிதாவிடம் நாகார்ஜுன் வேறு எதற்கும் பேசியது இல்லையாம். கவிதாவை பார்த்தால் நரகத்தில் இருப்பது போல் தோன்றுகிறது எனவும் நாகார்ஜுன் கூறியுள்ளார். பெரும்பாலான நேரங்களில் கவிதாவை சென்னையிலேயே விட்டு சென்றுள்ளார் நாகார்ஜுன். ஆனால் அவர் சென்னை வரும்போதெல்லாம் கவிதா உடல் சோர்வுடன் கலையிழந்து காணப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கவிதாவின் வாட்ஸ்அப் சேட்டை படித்தபோது நாகார்ஜுன் ஏதோ ஒன்றை கலந்து கவிதாவுக்கு கொடுத்ததுதான் அதற்கெல்லாம் காரணம் என புரிந்திருக்கிறது. அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க நிறையா. என்னன்னா
முடி கம்மியாக இருக்குது, என் பொண்ணு பார்க்க வரும்போது தெரியாதா, உங்களுக்கு தொப்பை இருக்குது, தொப்பை இல்லைன்னா உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு. ஆனால் அந்த பையன் வந்து கவிதா நீ ஹார்ட் அட்டாக்ல தான் சாவன்னு சொல்லியிருக்கான். இதில் கொடைக்கானல் போயிருக்காங்க அவங்க அந்த மார்ச் மாதம். அப்போ சொல்லியிருக்கான் உனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் தான் வரும்லாம் சொல்லியிருக்கான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் நீ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போவே அவளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானுங்கன்னு கூட எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஏதோ மருந்து கொடுத்துருக்கான். அப்போ அதான் கேட்டிருக்கா, அவள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கா, என்ன டே அர்ஜுன் எனக்கு என்னடா மருந்து கொடுத்தேன், என்னடா எழுந்திரிச்சே நிற்க முடியலன்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கா. அதுக்கு நத்திங், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. பின் தோழிகளிடம் விசாரித்ததில் கர்ப்பத்திற்கு நல்லது என ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து கவிதாவை சாப்பிட வைத்தது தெரிந்திருக்கிறது. மேலும் IVF முறையில் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என நாகார்ஜுன் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஏன் IVF என்று விசாரித்த போதுதான் திருமணம் முடிந்து 3 மாதங்களாகியும் கவிதா வெர்ஜினாகவே இருந்து இறந்து போன சோகமும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. பல நாட்களாக கணவனை பிரிந்தே வாழ்ந்த கவிதா கடந்த ஜூன் 10ஆம் தேதி அன்றுதான் ஜபல்பூரில் கணவனுடன் சேர்ந்து வாழ புறப்பட்டுள்ளார். அதுதான் அவரது கடைசி பயணம் என்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை. உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமுடன் காலையில் வழி அனுப்பி வைத்த மகள் இரவு 12 மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு கவிதாவின் குடும்பத்தினர் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு 12:29க்கு 12:24க்கு அவங்க மாமனார் என்னை கூப்பிட்றாரு. அந்த பையன் கூப்பிடல, அவங்க மாமனார் கூப்பிட்றாரு. உங்க கவிதாவுக்கு ஹார்ட் அரெஸ்ட் வந்துச்சான், பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சான், கிரிட்டிக்கல் பொசிஷனில் இதில் சேர்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி எங்கள் கையை ஓடல. ஆனால் அந்த பையனுக்கு இப்போ அது இல்லாமல் நாங்கள் 9 மணிலேருந்து 12 மணி வரை 2 பேருக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எடுக்கலை. வேற ஒருத்தர் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கேயே சந்தேகம் எனக்கு. அப்போவே சொல்கிறேன், 12 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணி போன ஒரு கப்பல்ஸுக்கு நீ ஏன் ஃபோன் பண்ற? அங்கே சென்று பார்த்தபோது கவிதா மருத்துவமனையில் உயிருக்கு போராடியபடி கிடக்க மருமகன் நாகார்ஜுன் ஹாயாக வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது தந்தை தட்சிணாமூர்த்திக்கு மேலும் சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. அப்படியே நேரா 2 பேரும் 2 ஃபேமிலியும் தான் போகிறோம். நான், என் பையன், அவங்க மாமனார், என் மிஸ்ஸஸ் 5 பேர் ஜபல்பூர் போகிறோம். ஜபல்பூர் போயிட்டு ஒரு 3 மணி போல் அங்கே போனால் அந்த பையன் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்காரு, பொண்ணு கூட இல்லை. நான் ஏப்பா நீ எப்படி இப்போ கவிதாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன், கவிதாவுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. எப்படி இப்போ என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால் கவிதா ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் அடித்து பிடிச்சி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீ வந்து கெஸ்ட் ஹவுஸில் தூங்கிட்டு இருக்கேன், ஏன் நீ இங்கே இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் அங்கே உள்ள ரிசீவ் பண்ண வந்தேன் அப்படின்றேன். நாங்கள் என்ன டூராக வந்திருக்கேன் ரிசீவ் பண்ணுறதுக்கு, ஒரு பொண்டாட்டி வந்து இது கிடக்கா அவன்ட்டு. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தான் பெற்றவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். நாங்கள் போகிறோம், நாங்கள் 3 பேரும் போனால் என் பொண்ணை அது என்ன ஐசியூவில் இதில் வச்சுருக்கேன், வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மூமெண்ட்டு ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அந்த மெஸ்ல ஆக்சுவலி பாட் டு டெத்து தான் சொல்கிறாங்க. அத்துடன் மருமகன் நாகார்ஜுன் ஒரு மருத்துவர் என்ற முறையில் கவிதாவின் உடல் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது ஏன் எந்தவித முதலுதவியும் செய்யவில்லை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது உடனே நான் அந்த அர்ஜுனுக்கு அடிக்கிறேன். அர்ஜுனுக்கு அடித்த உடனே இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. 9:15க்கு கீழே விழுந்துட்டாங்க, மூஞ்சி கழுவிட்டு வரேன்னு சொன்னாங்க, டமான்னு கீழே விழுந்தாங்க, வலின்னு சொன்னால் எங்கே வலிக்குதுன்னு சொல்லலை, அதனால நான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலை அப்படின்னு சொன்னார். அவரே தான் சொன்னார், கேட்டீங்களா. அதுக்கப்புறம் 10:10க்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். நான் ஏன்ப்பா ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கல, நீ டாக்டர் தானே, ஏன்ப்பா அவகிட்ட எங்கே வலிக்குதுன்னு கேட்கல, ஏது இல்லை, அவள் எங்கே வலிக்குதுன்னே சொல்ல நான் எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. பின் கவிதாவின் மறைவுக்கு பின் ராணுவ மருத்துவமனையில் கொடுத்த இறப்பு சான்றிதழில் தலையில் அடிபடவில்லை என இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அரசு மருத்துவமனையில் நடந்த உடற்கூராய்வு அறிக்கை முன்னந்தலையிலும் பின்னந்தலையிலும் பலமாக அடிபட்டுள்ளதாக கூறியது. இதனால் நாகார்ஜுன் ராணுவ அதிகாரி என்பதால் தனக்கேற்றவாறு அறிக்கையை மாற்றிக் கொடுக்க செய்துள்ளார் எனவும், ஜபல்பூர் அழைத்து சென்ற 1 மணி நேரத்திலேயே தனது மகளை அடித்து கொலை செய்து விட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார் தட்சிணாமூர்த்தி.
மேலும் நாகார்ஜுனுக்கு பல பெண்களிடம் தொடர்பு இருப்பதாகவும், மணிக்கணக்கில் அவர்களுடன் செல்போனில் பேசுவது, லட்சக்கணக்கில் பணம் அனுப்புவது என பல ஆதாரங்களை பார்த்ததாக பகீர் கிளப்புகிறார். ஆனா எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு ஒரு நம்பர் சொல்லிட்டு தான் போனா, அந்த நம்பர்ல அடிக்கடி பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன். அந்த ஒரு பொண்ணு வந்து பார்ட்டி மிச்சல் சொல்லிட்டு அவள் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய தடவை இவன் அக்கௌண்ட்ல இருந்து அங்கே பணம் போயிருக்கு. அது இல்லாமல் இந்த 3 மாசத்துல அந்த பொண்ணு கூட 1,80,000 செகண்ட் பேசியிருக்கான். அதே 3 மாசத்துல என் பொண்ணு கூட வெறும் 8,000 செகண்ட் தான் பேசியிருக்கான். இப்போ யாரு பொண்டாட்டின்னு தெரியணும். அது மட்டுமின்றி நாகார்ஜுனாவுக்கு ஏற்கனவே 2 முறை திருமணம் நிச்சயமாகி பெண் வீட்டில் வரதட்சணை கேட்டு நச்சரித்ததால் அது பாதியிலேயே நின்றதாகவும் கூறப்படுகிறது. இது இல்லாம இதே ஏப்ரல் 2024 அந்த பொண்ணு இவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இதே சென்னையில். அதை மறைச்சிட்டாங்க. அவங்க கிட்ட அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, ஐயோ அது வரதட்சணை பேய்களாச்சு, நாங்களே தப்பிச்சது எப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி தான் நின்று இருக்கு. அவங்களை என்னகிட்ட என்னென்ன டார்ச்சர் பண்ணி காரு அதெல்லாம் பண்ணாலும் அதே தான் பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு கர்னல். இவங்க எனக்காவது தெரியாது, அவருக்கு இவர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்து பொண்ணு கொடுக்க போய் நிச்சயதார்த்தம் இருக்கு, அது ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு லேட்டஸ்டா எனக்கு இன்னொரு இது தெரியுது. அதே சின்னாலப்பட்டியில் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி, அதே சின்னாலப்பட்டியில் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆகி அதுவும் நின்று இருக்கு. மனைவி இறந்து 1 மாதம் கூட தாண்டாத நிலையில் நாகார்ஜுனாவின் குடும்பம் அடுத்த கல்யாணத்திற்கு பெண் பார்த்து வருவதாகவும், அதுவும் கவிதா குடும்பத்திடம் நச்சரித்து வாங்கிய காரில் சுற்றி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி வரதட்சணை கொடுமையால் தனது மகளை கொலை செய்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோயம்பேட்டில் புகார் அளிக்க சென்றபோது போலீசார் புகாரை வாங்க மறுப்பதாகவும் தொடர்ந்து அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நிறைய எங்க கேஸை எடுக்காம இருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. சரிங்களா? இதுதான் எனக்கு ஏதாவது என் பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். என் பொண்ணு அடிச்சுதான் கொண்டிருக்காங்க, அதுல சந்தேகமே இல்லை. திருப்பூர் ரித்தன்யாவை தொடர்ந்து வழக்கறிஞர் கவிதாவின் மர்ம மரணம் வரதட்சணை கொடுமையின் உச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.